நமஸ்தே. இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல் இஆர்சி ரோம் லெட்டர் பார்த்துட்ருக்கோம். இல்லை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லெசன் ஷுப்காம்னா பார்த்தாச்சு, இல்லை செகண்ட் லெசன் ஷாக் பார்க்குறேன். ஓகே, இதோட ஆத்தர் யார் அப்படின்னா மாக்கன்லால் சதுர்வேதி. ஏக் பாரதிய ஆத்மாங்கிறது இந்த ஆத்தரோட ஒரு சர்நேம். ஓகே, ரோம லெட்டரில் இப்படி பாவ் கீஜேன்னு இருந்துச்சுனாலே நீங்கள் இஆர்சின்னு நினச்சிக்கணும். ஓகே, பாவ்னாலே நீங்கள் வந்து இஆர்சி தான் எழுத போகிறீங்க. இஆர்சியில் நீங்கள் வந்து 2 ஹெட்டிங் எழுதணும். ஒன்று வந்து கவி பரீட்சையா, செகண்ட் ஒன் வந்து பாவ். கவி பரீட்சையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆத்தர் பற்றி நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆத்தர் பற்றி நான் ஃபியூ சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, இஸ் கவி के रचयिता माखनलाल चतुर्वेदी है. आपका उपनाम एक भारतीय आत्मा है. आपका जन्म सन 1888 में मध्य प्रदेश के गढ़वा में हुआ. 1968 में स्वर्ग सिद्धार्थ है. ஓகே, ஸோ இது இவ்வளோ மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ரிமைனிங் எல்லாமே நேம்ஸாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ விட்டுறலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லெசனோட ஆத்தர் யார் அப்படின்னா மாக்கன்லால் சதுர்வேதி. மாக்கன்லால் சதுர்வேதிக்கு ஒரு சர்நேம் இருக்குது. சர்நேம் என்ன அப்படின்னா ஏக் பாரதிய ஆத்மாங்கிறது இவரோட சர்நேம். இவர் வந்து எந்த இயரில் பிறந்தாங்க அப்படின்னா 1888, அதுவும் மத்திய பிரதேஷில் இவங்க வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 1968 இவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அதாவது இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இனி அடுத்தது பாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, राष्ट्रीय प्रेम से भरपूर पुष्प वर्णमाले से कहते हैं कि मेरी एकमात्र चाह है कि राष्ट्रीय की रक्षा के लिए अपना प्राणन की बलि चढ़ाने वाले वीरों के पैरों की सेज बनूं. इसलिए मुझे तोड़कर उनके जाने के मार्ग में ஃபைக் தோ. ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃப்ளவர் கார்டன் வச்சுருக்கவங்க கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த லைஃப்பில் ஒரே ஒரு ஆசை தான். அது என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட நாட்டுக்காக உயிர் விடுற இது வந்து வீரர்களோட காலடியில் நான் ஒரு பூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுலேருந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சோல்ஜர்ஸோட சாக்ரிஃபைஸ், அவங்களோட பேட்ரியாட்டிசம், அது எல்லாத்தையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவங்களோட காலடியில் இருக்கக்கூடிய ஒரு பூவாக இருந்தாலுமே எனக்கு சந்தோஷம்தான், இதுதான் என்னோட ஒரு பெரிய விஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் வந்து முஜே தோட வீர் அநேக், இதில் வீர் வந்து ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. வீர்னு வேர்டு வந்துச்சுனாலே இது வந்து சாக லெசனில் இருக்கக்கூடிய இஆர்சி நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா நிறைய இஆர்சி படிக்கும்போது எந்த இஆர்சி எந்த லெசனுக்கு படித்தோம் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஹிண்ட் வச்சு படிங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் லெசன் இஆர்சி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.